ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு மரம் எப்படி ஒரு ட்ரீ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு மரத்தை வந்து நம்ம கலர் வைக்கும் பொழுது ரொம்ப அழகாக கலரை அப்ளை பண்ணலாம். நான் வாட்டர் கலரில் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அது பேசிக்காக எப்படி நம்ம வந்து அதை கலரை வச்சு சிம்பிளிஃபை பண்ணி அதை டைமென்ஷனாக காமிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ராயிங் பண்ணுறேன். ஸோ வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ட்ராயிங் வந்து ரொம்ப ஒரே அட்டம்ப்டில் எரேஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். ஸோ இப்போது இந்த மரத்துக்கான ஒரு இதை நான் போடுறேன். பிரான்ச்சஸ்லாம் போட்டுட்டேன். இப்போது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இலையெல்லாம் இருக்கிற மாதிரி போடுறேன். ரொம்ப எளிமையாக வரைகிறதுக்கான வேலையை நம்ம கலர் பண்ண போகிறது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் ப்ரஷ் சொல்லுவாங்க, இது மாப் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா, இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். வாட்டர் கலர் ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ண ப்ரஷ் வந்து வாட்டர் கலருக்கு தான் பயன்படுத்தணும். ஸோ அது வந்து நம்ம அக்ரிலிக்கோ ஆயில் கலருக்கோ ஸோ போஸ்டர் கலருக்கோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வாட்டர் கலர் பண்ணும்பொழுது அதுக்கான ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பண்ணணும். இப்போது பேசிக்காக எல்லோ, க்ரீன், சாப் க்ரீன், ப்ரவுன், ஸோ இந்த டோன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலர் பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் எல்லோ கூட கொஞ்சம் பேல் க்ரீன் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லிக்விடாக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து வைக்கணும். அது கூட கொஞ்சம் டார்க் டோனு, கொஞ்சம் ப்ரௌன் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம லிக்விடாக வைக்கும்பொழுது அது வந்து அந்த வெட்டாக இருக்கும்போது அது ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இதை வச்சிட்டோம். இப்போ இது வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது, கொஞ்சம் ட்ரையாக ஆகும்பொழுது அப்போது நம்ம வந்து கொஞ்சம் வாட்டரோடைய அந்த லிக்விடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வந்து கலரை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டெப்த்து கிடைக்கும். அப்போது இந்த க்ரீனை கொஞ்சம் இப்போ அது ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா போட்டு நம்ம அப்படி இப்படி அடிக்கக்கூடாது. ஸோ அந்த கலரை வந்து அழகாக அப்படி ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பஞ்ச் பண்ணணும்.
ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த மேலே உள்ள கொஞ்சம் அது வெட்டாக இருக்கிறதுனால அதை வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ட்ரங்க்கு இந்த சைடு நம்ம போகலாம். அப்போது ப்ரௌனு கொஞ்சம் க்ரீன் டோனில் மிக்ஸ் பண்ணி பர்ன்ஸுனா மிக்ஸ் பண்ணுறோம். இதுவும் நம்ம வந்து வெட்டாக வைக்கிறோம். ஏன்னா வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப டைலூட் பண்ணி வைக்கும்போது தான் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே கிடைக்கும், டிரான்ஸ்பரண்ட் டோனு. ப்ரஷ்ஷை வந்து நம்ம ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். இப்போ இது நம்ம வந்து ஃபஸ்ட் கோட் அப்படி பண்ணியிருக்கோம். இப்போ அல்ட்ரா மெரின் ப்ளூ கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ பர்ன்ஸுனோட மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஏதாவது ஒரு பக்கம் லைட்டிங்கை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்த சைடு லைட்டிங்னா இந்த பக்கம் டார்க். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு மரம் பண்ணுறதுக்கான வந்துட்டோம். இப்போது இந்த ஏரியா கொஞ்சம் காஞ்சிருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டெப்த் வைக்கலாம். கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீனோட இந்த பிரான்ச்சஸ் கீழே கொஞ்சம் நம்ம டெப்த்து கொடுத்தா அந்த இடம் அப்போ அந்த மரத்துக்கான ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ ப்ரஷ்ஷோட ஹேண்ட்லிங் பண்ணும்பொழுது நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணி வைக்கணும். அங்கே வந்து நிறையா அந்த பிரான்ச்சில் இருக்கிற அந்த லீஃப்லாம் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சி வைக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வாட்டர் கலர் பண்ணும்பொழுது அதோடைய டைமென்ஷனுக்கு அந்த ஃபீல் ரொம்ப முக்கியம். ஒரு டெப்த்து நம்ம மோர் டெப்த்து வேணுன்றதுனால ஸோ இந்த ப்ளூ கூட மிக்ஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி லைன் போடும்பொழுது ரொம்ப ப்ரஷ் அழுத்தக்கூடாது. ரொம்ப மைனூட்டாக மேலே ஒரே ப்ரஷ்ஷில் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் இந்த ப்ரஷ் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நார்மல் இந்த ப்ரஷ்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. அப்போது இந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம பண்ணும்பொழுது
கொஞ்சம் இப்போ நமக்கு டார்க் வேணுன்ற பொழுது நிறைய வாட்டர் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம கலர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் டைலூட் ஆகிடும். இப்போ நமக்கு தேவை வந்து டார்க். ஸோ அப்போ வந்து ப்ரௌன் கொஞ்சம் வாட்டரோட இதை கம்மி பண்ணிக்கிட்டு டெப்த்து மட்டுமே அதிகமாக வச்சுக்கணும் நம்ம. ஸோ அந்த ட்ரீக்கான ட்ரங்க்கோடு இருக்கிற அந்த டெக்ஸ்சரை நம்ம வந்து கொடுக்கணும் இந்த ட்ரை ப்ரஷோட. ஸோ இப்போது நம்ம மரம்லாம் வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த கீழே வெறுமனே இல்லாமல் அந்த இடம் கொஞ்சம் சின்ன சின்ன இந்த சருகு இதெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கலாம். ஏன்னா அதுதான் ஒரு நேச்சுரல் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது அதை வரைஞ்சிட்டோம். ஸோ சிம்பிள். இப்போ நம்ம ஒரு படம் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Thank you.